விரைவான கட்டுமானத்திற்கு ரெனகான் ராபிட் வால். மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. அடுத்ததாக வட இந்தியாவில் அடுத்தடுத்த கட்டங்களில் தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம தென்னிந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தலின் போது தொடக்கத்தில் பாஜகவுக்கு இருந்த அதே செல்வாக்கு இப்போவும் இருக்கா? இப்போ ஊடகங்கள்லேயே ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசுகிறாங்க. எலெக்ஷன் தொடங்கும் போது இருந்த அந்த வேவ் இப்போது மோடிக்கோ அல்லது பாஜகவுக்கோ ஆதரவாக இல்லைங்கிற ஒரு பேச்சு இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன சார்? யார் கருத்து கணிப்பு நடத்தினா ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு அப்புறம் என்ன கருத்து கணிப்பு முடிவு வந்துச்சு? ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு அப்புறம் யார்கிட்ட யார் பேசி இந்த கண்டுபிடிப்பு பண்ணாங்க? எங்கே பிரதமர் வேட்பாளர் மாறினார்? எங்கே கூட்டணி மாறிச்சு? எங்கே 10 வேட்பாளர் செத்து போயிட்டாங்க? எங்கே 10 வேட்பாளர் கட்சி மாறிட்டாங்க? என்ன தேர்தல் அறிக்கை புதுசாக வந்து ஒட்டுமொத்தமாக தலையை பிடிச்சி ஃபஸ்ட்டு ஃபேஸ் தேர்தல் நடக்கிறதுக்கும் இப்போ 3 ஃபேஸ் தேர்தல் நம்ம பேசிட்டு இருக்கும். 4வது கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு நம்ம பேசும்போது. இந்த 4 கட்ட வாக்குப்பதிவு என்ன மாறிச்சுன்னு சொல்லுங்கள். இவர்களுடைய அற்ப ஆசை இந்த ஜூன் 4 வரைக்கும் அந்த பொறுக்க முடியாமல் நமக்கு வந்து சொல்லி அப்படியாச்சு இப்படியாச்சும் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க, பாஜக ஆட்சி, பிரதமர் நரேந்திர மோடினாரு, குழப்பம்லாம் போயிட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் டிஸ்கஷன் எவ்வளோ சீட்டுங்கிறது மட்டும்தான். 400 வருமா வராதா? 304 3க்கு மேலே வருமா? இவ்வளோதான் கேள்வி. மற்றபடி எந்த கேள்விக்கும் பதிலே கிடையாது. எல்லாம் முடிஞ்சு போன விஷயம். கேள்வி 303க்கு மேலே இவ்வளோதான். அது எல்லாருக்கும் தெரியும். அது இடையில நம்ம என்னத்தையா பண்ண மாட்டோமா? அவர் பிரதமர் கிடையாது, அமித்ஷா பிரதமர், அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்ல கிளம்பிட்டார். சரி, அப்போ யார் ஜெயிக்க போகிறா? ஆம் ஆத்மி கட்சி ஜெயிச்சு நீங்கள் அமித்ஷா கொண்டு வர போறீங்களா? அப்போ பிஜேபி ஜெயிக்கும் நீங்கள் தான் ஒத்துக்கிட்டீங்களே. மல்லிகார்ஜுன கார்கே சொல்லார், அவங்க டேம்பர் பண்ணுறாங்க, அவங்க ஓட்டு பெட்டி வச்சுட்டாங்க, அவங்க நோட்டு பெட்டி வச்சு. அப்போ என்ன அர்த்தம்? அவங்க ஜெயிக்க போகிறாங்க தானே சொல்லுங்க. ஜெயிக்க போகிறதுக்கான காரணத்தை ஜூன் 4க்கு பிறகு சொல்லுவீங்க. இப்போ முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிங்க. யார் அங்கே வெற்றி பெற்றிருக்கான்னு நினைக்கிறீங்க? யார் வெற்றி பெற போகிறோம் நம்புறா சொல்லுங்க. மம்தா பானர்ஜிக்கு இருக்கா? யாரா ஒருத்தர் வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்குது? யாருக்குமே கிடையாது. அவங்க எல்லாம் தெரியும். இவர்கள் சும்மா சோசியல் மீடியா கையில் இருக்குது. ஜூன் 4 வரைக்கும் நமக்கு வேலை கிடையாது. தமிழ்நாடு உட்பட சொல்கிறேன். எல்லாரும் சோசியல் மீடியா உட்காந்து டைப் பண்ணிட்டு அது முடிஞ்சு இது சோழி முடிஞ்சு வச்சு. இது என்ன மாற்றம் வந்து ஒரு காரணம் இருக்கும்ல. நாளைக்கு பிஜேபி அறிவிக்குது, நரேந்திர மோடி அல்ல எங்களுடைய பிரதமர் வேட்பாளர், நாங்கள் யோகி ஆதித்யநாத்தை கொண்டு வரோம். அப்போ ஒரு மாற்றம் வரலாம் சொல்ல முடியாது. அப்படி எதுவுமே மாறாமல் எல்லாமே ஃபேஸ் 1க்கு ஏப்ரல் 19க்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே நம்ம அப்படியே தொடருது. மாறிடும் ஊறிடும். சந்தோஷப்பட்டு நான் எல்லா பேட்லையும் சொன்னேன், ஜூன் 4 வரைக்கும் சந்தோஷப்பட்டு. உங்களை யார் தடுத்தா? பிரதமர் பேசுறதுல ஒரு மாற்றம் தெரியுதுன்னு சொல்றாங்க சார். முதல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டா 400 இடங்கள் பயந்து நடுங்கிட்டு கையில் தடுக்கிட்டு எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க ராகுல் காந்திட்டு வந்து அப்படின்னு நடுங்கிறாரு. கையில் போடியம் வச்சிருக்கே அதனால தான். இல்லாட்டா கன்மைக்கு வச்சு பேசியிருப்பார். அவர் போடியம் வச்சு பேசுறதே நடுங்கு தான். அப்படி மல்லிகார்ஜுன கார்கே வந்துட்டார், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, நடுங்குது அவருக்கு. சொல்லிட்டு போங்க. ராகுல் காந்தி சார் வயநாடுல நிற்கிற ஒருத்தர் சம்பந்தமே இல்லாமல் ரேபரில் போட்டியிட போறேன்றார். அது நேற்று வரைக்கும் சொல்லாமல் 3 ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் சொல்கிறார். யார் பயப்படுறா நீங்கள் சொல்லு. நான் 2 தொழில போட்டிருக்கு எதிரானவன் இல்லை. எல்லாம் நரேந்திர மோடி, பாரத பிரதமர் உட்பட எல்லாருமே 2 தொழில போட்டிருக்காங்க. ஜெயலலிதா போட்டிட்டு இருக்காங்க, எல்லாருமே போட்டிட்டு இருக்காங்க. ஆனால் எப்போ எதனால புரியுங்களா? 2014 முதல் தேர்தலில் 2 தொழில போட்டிட்டார் ஒரு கணக்குக்காக. தோப்போன்னு அவர் கிடையாது. ஓட்டு வித்தியாசம் கூடுதா குறையுதாங்கிறது தான் அவருக்கு. தோப்பம் வாரணாசியில் தோற்றுருமா, சொந்த ஊரில் தோற்றுருமாங்கிற கவலை கிடையாது. 2 இதில் நிற்போமே அப்படின்னு கணக்கு தான். அதுக்கப்புறம் 19 ஏன் 2 தொழில நிற்கல? இனி வாரணாசி தொகுதி ஏன் முடிவு பண்ணார்? இப்போ ஏன் வாரணாசி தவிர இன்னொரு தொகுதியில் நிற்கல? அவருக்கு தெரியும் ரிசல்ட். நீங்கள் ஏன் முதல்ல வயநாடு மட்டும் சொன்னீங்க? வயநாடு தான் கடைசி. உங்களுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சியே வேட்பாளரை போட்டாங்க. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிஜேபின்னு கடுமையான போட்டி வச்சு. அது வந்து திரு ராஜாவுடைய மனைவி ஆனி ராஜாவே போட்டிடுறாங்க. பெருஞ்சிக்கலாகி போச்சு. அவங்க வந்து எம்பியா இருக்க தகுதியே இல்லைன்னு ஆனி ராஜா சொல்கிறாங்க. அவருக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டேட் வைக்க போறீங்களா? அப்புறம் எதுக்கு ரேபரேலி போனீங்க? சோனியா காந்தி அவர்கள் போட்டிட மாட்டாங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். அது வயது காரணமாக, உடல்நிலை காரணம். நான் அப்படி 100% ஏற்கிறேன். அவங்க ராஜ்யசபா போட்டிடுறாங்க. நீங்கள் போட்டு அந்த சீட்டை அன்னைக்கே வச்சுருக்கேன். நான் வயநாடு போட்டிடலை, நான் ரேபரேலி. யாருமே ஓடி போயிட்டான்னு சொல்லியிருக்க மாட்டாங்களே. அம்மா தொகுதி காலி ஆகுது, அம்மா உடம்பு முடியலன்ட்டாங்க, ராஜ்யசபா போயிட்டாங்க, அவர் அம்மா தொகுதி போட்டு எந்த தப்புமே இருக்காது. யாரும் பேசியிருக்கவே மாட்டாங்களே. உங்களுக்கு தொகுதி இல்லாமல், உங்கள்கிட்ட காரணம் இல்லாமல் நீங்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்ன அப்படி யாரும் பொட்டி தூக்கி விடான்னு சொல்லிட்டு ஒன்றா அல்லாடி உட்காந்துருக்கிறீங்க. அவங்க கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்காங்க. எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கொண்டு 300க்கு மேலே எவ்வளோ பொண்ணு உட்காந்து யோசிச்சிருக்காங்க. 400 எப்படி தொடங்கி யோசிச்சிருக்காங்க. நீங்கள் அவர் பயந்துட்டாரு, அவர் பேச்சில் ஒரு தடுமாட்டம் தெரியுது. என்ன தடுமாட்டம் தெரியுது? எப்படியாவது எனக்கு வந்து காப்பாற்றி விடுங்கன்னு கேட்குறாரா?
எந்த கட்சியாவது விட்டு வைக்கிறாரா? லெஃப்ட் ரைட்டு 360 டிகிரி அடிச்சிட்டு இருக்கிறார். இவங்க அற்பாசை சொல்லிட்டு ஆமா கொஞ்சம் குரல் கம்மி, இடையில 2 தண்ணி குடிச்சாரு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவரை வந்து தென்னிந்தியாவில் ஏன் போட்டியிடல? பிரதமர் மோடி இவ்வளவு தூரம் தைரியமா இருக்கவர், அவர் ஒரே தொகுதியில் தானே நிற்கிறாரு, அவர் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் நின்று ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்குறேன். இது அதுன்னு நம்ம வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம வர்றவங்களுக்கு வந்து இப்படி தான் போய் நிற்கும். உங்களுக்கு வந்து கட்சியில் வந்து ஏன் நீங்கள் இத்தனை வருஷமா அமைதியில் போட்டிட்டீங்க, ஏன் நீங்கள் இத்தனை வருஷமா உங்கள் குடும்ப ரேபிள் அப்போ கேட்டால் எங்கள் குடும்ப தொகுதின்னு பெருமை வேறு உங்களுக்கு. ஒவ்வொரு முறை ஒவ்வொரு தொகுதியில் போட்டிட முடியாதானே? கருணாநிதி போட்டிட்டாரு, ஜெயலலிதா போட்டிட்டாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் போட்டி முடியாது. ஒவ்வொரு நாள் ஒரு ஆண்டிப்பட்டில் ஒரு நாள், ஸ்ரீரங்கத்தில் ஒரு நாள், ஆர்கே நகரில் ஒரு நாள், அவர் குளித்தலையில் ஒரு நாள், தஞ்சாவூரில் ஒரு நாள், திருவாரூரில் ஒரு நாள் அப்படின்னு போட்டு நீங்கள் போட்டிட முடியாதானே? ஏன் நீங்கள் ஒரே தொகுதியில் போட்டிட்டீங்க? வயநாடுக்கு எப்போ சார் வந்தீங்க? தோத்துரும் தெரிஞ்ச பிறகு தானே வந்தீங்க. தோத்தீங்கல்ல, நீங்கள் அங்கேயும் இங்கேயும் ஜெயிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சிங்கம் கிங்கு. அங்கே தோத்தி நீங்கள் எதற்காக போனீங்கன்னு தெரிஞ்சு வச்சுல, இங்கே தோல்வி வரும் தெரிஞ்சுதான் அங்கே போனீங்க. இப்போ நீங்கள் இங்கே என்ன போறீங்க? அப்படியே தோல்வி வந்தாலும் அவர் கம்ஃபர்டபுளாக நிற்கிறாரு, 1க்கு 2 காட்டாரு. 12 வருஷம் அங்கே வந்து அங்கே நின்று குஜராத்தில் ஆட்சி பிடிச்சி முடிச்சிட்டாரு. 10 வருஷம் முடிச்சு இங்கே 15 வருஷம் தொட போறாரு. அவரை நீ அங்கே நின்னியா இங்கே நின்னியா, நீ வந்து சரியான நம்மளை திருச்சியில் நின்றுபாரு சொல்லிட்டே போக வேண்டியதான். ராகுல் காந்தி நிற்க வேண்டியதானே தமிழ்நாட்டில்? இதுக்கு பதில் இருக்கா? சோனியா காந்தி நிற்க வேண்டியதானே ஆந்திராவில்? இதுக்கு பதில் இருக்கா சார்? அவங்க நிற்கிற இடத்துல ஜெயிக்கிறாங்க, அவங்க நிற்கிற இடத்துல ஜெயிக்க முடியாமல் இருக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? ஒருத்தர் நிற்கிற 20% கிட்டத்தட்ட இஸ்லாமியர்கள் இருக்கிற ஊர் சார். நீங்கள் வாரணாசிங்கிறது இந்துக்களினுடைய புனித பூமி. ஆனால் அங்கே மக்கள் தொகையில் 20% இஸ்லாமியர்கள். நீங்கள் காசி விஸ்வநாதர் கோயிலை சுற்றி போறீங்க, நீங்கள் போய் பாருங்க, ஒரு தடவை விசிட் பண்ணுங்க. சுற்றி பாய் இருப்பாங்க, சுற்றி குள்ளா போட்டுருப்பாங்க, சுற்றி இஸ்லாமியர்கள் ஸ்வீட் வித்துட்டு இருப்பாங்க, பீடா வித்துட்டு இருப்பாங்க, பால் வித்துட்டு இருப்பாங்க, பாதாம் பால் கொடுத்துட்டு இருப்பாங்க, சுற்றி அவங்க இருப்பாங்க. கங்கை கரையை ஒட்டி ஃபுல்லாக இருப்பாங்க. 20 முஸ்லிம்களும் போடாமலா அவர் ஜெயிப்பார் நினைக்கிறீங்க? 20% எதிர ஓட்டு போட்டா ஜெயிப்பார் நினைக்கிறீங்க? என்ன ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டு இருக்கிறார்? இஸ்லாமியர்கள் இருப்பதனால அங்க ஒரு போலரைசேஷன் நடக்குதா சார்? இஸ்லாமியர்கள் ஓட்டு அங்க விழுதுங்க, உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குங்க. குஜராத்ல எப்படிங்க இஸ்லாமியர்? குஜராத் 17% முஸ்லிம்களுங்க, அத்தனை பேரும் போடாமலா அங்க ஜெயிச்சுடுவாங்க. ஒருத்தர் 17% பிளந்துருச்சு, அங்க அவருக்கு பெரும்பாலும் ஓட்டு விழுந்துட்டு இருக்கு. அவரே அழகா குறிப்பிட்ட 2002க்கு முன்னாடி வரைக்கும் 12 மாசத்துல 7 மாசம் கலவரம் நடக்கும். நரேந்திர மோடி அவர்கள் புள்ளி வர சொல்றார். நான் ஆட்சிக்கு வர வரைக்கும் குஜராத்ல கலவரம் ரொட்டீன். 2002க்கு அப்புறம் இன்னைக்கு 22 வருஷம் ஒரு கலவரம் நினைவுபடுத்தி சொல்லுங்க. எது சார் உங்களுக்கு வேணும்? எது போலரைசேஷன்? மாதந்தோறும் கலவரம் நடக்கிற போலரைசேஷனா? 22 வருஷமா கலவரம் இல்லாம இருக்க போலரைசேஷன்? எது போலரைசேஷன்? இஸ்லாமியர்கள் அங்க இல்லையா? வாரணாசியில் அங்கே இல்லையா? அவர்கள் வாழலையா? அவர்கள் ஆளலையா? அவர்கள் வந்து தொழில் பண்ணலையா? அமைதியை கொண்டு வரவங்களை பார்த்து நீங்க போலரைசேஷன் சொல்றீங்க. கலவரம் மாசம் நடக்கிறவங்களை பார்த்து முசாஃபர் நகர்ல இவர் அகிலேஷ் யாதவ் ஆட்சியில் நடக்கும்போது கலவரம் நடந்தா கூட பிஜேபி சொல்வீங்க. இதுதான் உங்களுடைய ஊடக தர்மம். லா அண்ட் ஆர்டர் வந்து ஸ்டேட் பிரச்சனை சொல்ல மாட்டீங்க, ஆள்றது வந்து சமாஜ்வாடி கட்சி சொல்ல மாட்டீங்க. அங்க முசாஃபர்பூர்ல கலவரம், பிஜேபி இருக்கு ரொம்ப மோசம். இப்போ அங்கேயும் கலவரம், யூபிலையும் இப்போ கலவரம் இல்லை. இப்போ ஏன் சொல்ல முடியல? பிஜேபி ஆட்சி நடக்குது. பிஜேபி ஆட்சியிலாகவே கலவரத்துக்கு பிஜேபி காரணம். பிஜேபிக்கு ஆட்சி வந்துருச்சு, 10 வருஷமா ஆட்சியில் இருக்கு. யூபியில் ஒரு கலவரம் இல்லை. 30 வருஷமா ஆட்சியில் இருக்கு. குஜராத்தில் ஒரு கலவரம் இல்லை. 10 வருஷமா இந்தியாவில் ஆட்சியில் இருக்கு. இந்தியா முழுக்க எங்கேயும் கலவரம் இல்லை. எங்கேயா காம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்களா நீங்க? 2000 நீங்க பத்திரிகையில் இருந்திருப்பீங்க, இல்லாட்டி படிச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க. 2014 முன்னாடி எவ்வளவு குண்டு வெடிச்சது? இன்னைக்கு எங்கேயா சாத்தியமா இருக்கா? இறைவன் கொரோனையில் இவருடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள்ல அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? அப்ப நாட்டுடைய பாதுகாப்பு, மத ஒற்றுமை அத்தனையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தரை விட்டுட்டு நீங்க நடந்த கதையெல்லாம் மறந்துட்டு பேசுனீங்கன்னா? ராகுல் காந்தி இங்க தொகுதி மாறினது, அமேதியிலிருந்து ரேபரேலிக்கு போனது வியூகம்னு சொல்றாங்க. அதாவது ஸ்மிருதி இரானிக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. அமேதியிலிருந்து ரேபரேலி போயிருந்தா வியூகம், வயநாட்டுல இருந்து போயிருக்கீங்க. அது வியூகமா யூகமா சோகமா நீங்க சொல்லுங்க. நான் தான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், இந்த கேள்விக்கு முன்னாடியே பதில் சொல்லிட்டேன். நான் அமேதியில் போட்டிட்டவர் ரேபரேலி போயிருந்தாரு, நான் அமைதியாக இருந்திருப்பேன். நான் வந்து கருத்தை சொல்ல மாட்டேன். அவங்க அம்மா தொகுதி காலியாகுது, அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, இவங்க போகிறாங்க, கரெக்டும் நான். அதில் என்னங்க தப்பு? குடும்ப தொகுதி சொல்லி சந்தோஷம் பண்ணலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருவாரூருக்கு திரு ஸ்டாலின் ஆசைப்பட்டாலும் தப்பு கிடையாது. எங்கள் அப்பாவுடைய சொந்த ஊர், எங்கள் அப்பா போட்டுட்ட தொகுதி, நான் போட்டு, அது எப்படி தப்பு சொல்ல முடியும்? அவர் பயந்து போய் இங்கே போறாரு நான் சொல்லுவோம் நம்ம, அப்படி கிடையாது. ஆனால் இங்கே போட்டிட்டவர் தோத்துட்டு அங்கே போனாருண்ணே, 3 ஃபேஸ் முடிகிற வரைக்கும் சொல்லாமல் திடீர்னு போனாருண்ணே. சொந்த கூட்டணியிலே ஒருத்தர் எதிர நிற்கும் போது இங்கே போனாருண்ணே. அதுதான் பேச்சு. நான் சொன்னேன் சார், ரேபரேலியில் சோனியா போட்டிட வேண்டாம்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அவங்க குடும்பத்துக்கு தெரியுமா தெரியாதா? காங்கிரஸ் ஹைகமாண்ட் தெரியுமா தெரியாதா? அது தெரியாம வந்துருச்சா? அப்புறம் திடீர்னு போய் நிற்கிறீங்க. அவங்க ராஜ்யசபாக்கு தினைக்கும் போயிட்டாங்க. அப்புறம் அப்ப அதுதான் அச்சத்தின் காரணமாக வந்தது.